தம்பி நான் எங்கே தோற்றேன்னு நீ சொல்லு. 4.5 லட்சம் ஓட்டு வாங்கினேன், 1.1. இன்னைக்கு 8.22. 6 மணி நேரம் என் வாக்கை நீ என்னல. ஒரு புது சின்னத்தை கொடுத்து இந்தியாவை யார் ஆள்றது அப்படி பார். ஐயா மோடியா அருமை சகோதரர் ராகுலா, இதுதான் போட்டி. ஐயா எடப்பாடி ஒரு தலைமையை வச்சுக்கிட்டாப்புல ஒரு கூட்டணி, ஐயா ஸ்டாலின் ஒரு தலைமையை வச்சுக்கிட்டாரு ஒரு கூட்டணி, தம்பி அண்ணாமலை மோடியை முன்னிறுத்தி ஒரு கூட்டணியை வச்சுக்கிட்டாப்புல. நான் ஒத்த மகன், ஒன்றும் கிடையாது. ஆனால் இதில் நான் வளர்ந்துருக்கேன்னா இல்லையா? அப்புறம் 8.2. இந்தியாவை யாராலும் நான் அதில் இல்லையே, ஆட்டத்தில் இல்லையே. நான் இந்த மண்ணின் மகன், இந்த மண்ணுக்கான மகன். ஆனால் என்னைய தேடிருக்கான் இல்லையா? 8வது பெட்டியில் இருந்த என் சின்னம், முதல் பெட்டியில் தாமரை, உதயசூரியன், ரெட்டலை, கை எல்லாம் இருக்கு. 8வது பெட்டியில் இருந்த சின்னத்தை சீமானுக்கு என்னடா சின்னம்னு தேடி இத்தனை பேர் போட்டு என்னை அங்கீகரிக்க வச்சிருக்காங்கன்னா நான் வளர்றேன்னா நான் தோக்குறேன்னு நீ சொல்லாம அந்த வார்த்தையை. வளர்ச்சின்னு சொல்லு, எழுச்சின்னு சொல்லு, மாறுதல்னு சொல்லு, தோல்வின்னு சொல்லாது. 1.1 8.2 வந்த 2 வந்த கட்சி இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஏதாவது சொல்லுங்க. எல்லாம் செத்து போயிடும், கலைஞ்சு ஓடிடுவான். இப்பவே என்ன, ஐயோ அவருக்கு குறைஞ்சிரும், அவர் விஜய் வர்றதுனால அவருக்கு குறைஞ்சு போயிடும், அவர் ஒண்ணுமே இல்லாம போயிடுவாரு. ஏன் எதுக்கு பயம் காட்டுறான்னு தெரியுமில? ஐயோ அப்படியே அப்ப கட்சி கலைஞ்சிருமா, அப்ப ஏதாவது ஒரு கட்சியில கூட்டணி போயிடுவோம். டேய் செத்து சாம்பனாலாம் ஆன ஒழிய நாங்க தனியா தான் போவோம். சும்மா போட்டு அது கூட்டணி போயிடும், அது ஒன்றும் இல்லாமல் போயிட்டு போகுது. இந்த ஊடகங்கள் ஏதாவது எனக்கு வாக்கு குறைஞ்சிரும்னு சொன்னது, இந்த தேர்தல் அவருக்கு கூடும், இந்த தேர்தல் அவருக்கு கூடும். தம்பி ஒரு தொலைக்காட்சி தேர்தல் ஓட்டு பதிவு நாளைக்கு நடக்க போது, நாளை மறுநாள் இன்னைக்கு சொல்லுது அவருக்கு நான் 5 விழுக்காடு போடுவாங்கன்னு, 4 விழுக்காடு போடுவாங்கன்னு சொல்லு. அப்புறம் தேர்தல் முடிஞ்சு எக்ஸிட் போல்னு ஒன்று சொல்லுது, இல்லை 5 விழுக்காடு வருது அவருக்குன்னு சொல்லு. தேர்தலை வாக்கு என்றால் 8.22 வருது. என்ன ஒன் நேர்மை கிழிக்கிறீங்க? என்ன பண்றது? நாகரிகங்கிறது விட்டேன், இல்லைன்னா வாக்கு ஓட்டுக்குன்னா என்ன பண்ணுவேன் நீ? தேவை இது கருத்தாளர்கள் சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு போகணும். தம்பி நான் மக்களுக்கானவன், என் வெற்றியின் தோல்வி என் மக்களுக்கானது, அது அவங்க தான் முடிவு பண்ணும். இப்ப ஜெயிச்சவன் பேசுனதை விட ஜெயிக்காத நான் இப்ப ஜெயிக்கல, தேர்தல் வெற்றி ஜெயிக்கல, நான் பேசுறதை யாராவது இப்ப ஏன் இந்த சரி இந்த துப்புரவு பணியாளருக்கு ஏன் வரல? எத்தனை எம்பி எம்எல்ஏ வந்தான்? ஜெயிக்காத நானே என் தங்கச்சி தம்பியில் தானே உட்கார்ந்துருக்கேன். நான் தான் இந்த சாப்பாடை செஞ்சு எடுத்துட்டு ஓடுறேன், நீ வரமாட்ட. இவ்வளவு நேரம் நான் பேசுறேன்ல, ஒரு தலைவரை பேச சொல்லு இவ்வளவு நேரம். ஏன்னா எஜமாங்க வச்சுப்பான், அப்புறம் தட்டை எழுந்திக்கிட்டு தெருவாலையணும். எங்க போறது, எந்த வீட்டில் நமக்கு கறிச்சோறு கிடப்பான், எவன் கஞ்சி ஊத்துவான்னு தேடணும். பேச முடியாது. அந்த தனித்துவத்தை இழக்காம இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க முன்னோர்கள் செஞ்ச தவறை நான் செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். மாப்போசியோ, சீப்பா ஆதித்தனாரோ, அண்ணல் தங்கவோ, கியாபி விஸ்வநாதமோ, மறைமலடிகளோ எங்க முன்னோர்கள். எனக்கு இப்ப சமகாலத்தில் எங்க முன்னாடி வந்த எங்க ஐயா மருத்துவர், எங்க அண்ணன் திருமா, எங்க அண்ணன் வைகோ, ஐயா விஜயகாந்த், இவர்கள் செஞ்ச தவறை அவங்களுக்கு பின்னாடி வர வழித்தடத்தில் போறேன் நான் செஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன அழுத்தம் தம்பி, செயலதுக்கு போட்டு பார்த்தேன், வழக்க போட்டு பார்த்தேன், அவதூற கிளப்பி விட்டு பார்த்தேன், என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், என்னையே ரைடு விட்டேன். நான் ஒன்றும் கலங்கலையே. என்னையே ரைடு நடக்கும், கூட்டணி பேச்சுவார்த்தை வீட்டில் நடக்கும். எப்படி இருக்கு? 1000 crores, பார்ட்டிக்கு 1000, ஃபேமிலிக்கு 1000. அதுலயே ஊத்திரியல தேனை கொஞ்சம் வாயில ஊத்துங்கன்னு போயிட்டாங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒன்னும் கேட்கல, நான் உங்களோட வந்துடுறேன், சேர்ந்து நின்று ஒரு போட்டோ எடுத்துடும். அதுக்கப்புறம் போன் அடிச்சா எடுப்பீங்களான்னு கேட்டேன், பதில் இல்லை. அது விட தனிச்சு நிக்கணும், தனித்துவத்தை இழந்துடக்கூடாது. தனிச்சு நின்னாலும் தனித்துவத்தோடு நிக்கணும். நமக்கு அது தேவையில்லை. என்னடா தம்பி 36 லட்சம் வாங்கினவன் இன்னொரு 36 லட்சம் கூட ஏறிட மாட்டேன்னா என்ன? கடலையே தாண்டிட்டேன், கரை தான் இருக்கு. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.